எங்களுக்கு தெரியுது உள்ள வச்சிருக்கா 1.5 கோடி ரூபாய் ஒரு பேங்க்லயும் 50 லட்சம் ஒரு பேங்க்ல வச்சிருக்காங்க எங்களுக்கு தெரியுது. அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் பறக்கும் படையினர் மீது சரமாரி கேள்வி கேட்கும் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கை ஒழுங்கா எடுக்கவில்லை என்று சுட்டிக்காட்டி தேர்தல் பறக்கும் படையினர் மீது கேள்வி கேட்கும் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவனுக்கு தப்பிச்சு போன வீடியோட உங்க கலெக்டர் அனுப்பிடுவோம் போய் பாரு. தப்பிச்சு போன வீடியோட அனுப்பிடுங்க. உங்க கலெக்டருக்கு லொகேஷன்ல இருந்து அவங்க வச்சிருக்க பேக்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து அனுப்பியிருக்க. அது கூட பிடிக்கிறது துப்பு இல்லைன்னா எதுக்கே உங்களுக்கு நீங்க வழிபடுற சம்பளம்? எதுக்கே சம்பளம்? லொகேஷனோட அனுப்புற உள்ள பணம் இருக்கு. 1.5 மணி நேரம் பைத்தியக்கார மாதிரி உட்காந்துருக்க இந்திய கட்டுறதுக்கு ஓடி வரீங்க. அவன் பணத்தை முன்னாடி எலக்ட்ரிக் பாக்ஸ்ல முன்னாடி ஓபன் பண்ணி பாக்குறீங்க. முன்னாடி 2 கோடி ரூபாய் பணம் எடுத்துட்டு போறான். அதை பிடிக்க துப்பு இல்ல. நீங்க உள்ள போய் பார்த்தாதான் இருக்கா இல்லையா தெரியும். வெளியே பாத்துக்கிட்டீங்கன்னா என்ன சார் கதையா கொடுத்துட்டு இருக்கீங்க? ஏன் உள்ள ஏதோ 50 லட்சம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போறானா? ஹலோ சொல்லுங்க. அரே என்ன எவ்வளவு பேசினாலும் ஒரு சொரணம் கூட வர மாட்டேங்குது. இங்க வந்து நான் 1.5 மணி நேரம் நிக்கிறோம். சுகுமார் பையல இருந்து 3 கார் வெளியே போயிடுச்சு. மேடம் நான் உங்க கலெக்டருக்கு இல்ல மேடம் ஒரே நிமிஷம் மேடம். நானு இந்த கலெக்டருக்கு எப்போ கொடுத்துருக்கேன் பாருங்க மேடம். 11:27 லொகேஷன் அனுப்பிட்டேன். இந்த லொகேஷன்ல தான் இருக்கு பணம். சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்க பணத்தை எடுத்துட்டு போன வீடியோவை கலெக்டருக்கு எப்ப அனுப்புறேன்? 11:36 அனுப்புறேன். ஒரு வண்டி எவ்வளவு ஸ்பீடா கிராஸ் ஆகுது பாருங்க. நாங்க எங்க வண்டி இங்க போட்ட உடனே சுகுமார் பையனோட வண்டி இத்தனை வண்டி வெளியே கிராஸ் ஆயிருக்கு. எங்களுக்கு தகவல் தெரியுது. தேர்தல் நடத்த அலுவலகம் தகவல் தரலன்னா நாங்க எப்படி எடுத்துக்கிறது? ஒரு ரெகக்னைஸ்டு பார்ட்டியோட ஸ்டேட் செக்ரட்டரி நாங்க. இந்த டிஸ்ட்ரிக்டோட பிஎல்ஏ 1 நான் தகவல் கொடுத்து கலெக்டர் மேடம் டைரக்டா தகவல் கொடுத்து 1.5 மணி நேரம் கழிச்சு தான் நீங்க வரீங்கன்னா நாங்க எப்படி மேடம் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சொல்லுங்க மேடம். இல்ல இந்த தொகுதியை சுகுமாருக்கும் அந்த தொகுதியை காந்திக்கும் ஏலம் விட்டு போங்க. ஏலத்தை கலந்துக்கிறோம். நாங்களும் அந்த ஃபேக்டரிக்குள்ள வந்துடுறோம். பாத்துடலாம். இல்ல என்கொயரி பண்ணிருக்காங்க. நான் தகவல் கொடுத்து 1.5 மணி நேரம் கழிச்சு தான் வராங்க. 1.5 மணி நேரம் கழிச்சு வந்துட்டு 4 கார் அவங்க சொல்லிருப்பாங்க. போன் பண்ணி நீங்க போயிடுங்க நாங்க வந்து சொல்லிருப்பாங்க போல இருக்குது. பையன் கார் உட்பட வெளியே போயிடுச்சு. அதுவும் வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். நம்ம கார்ல கோடி போட்டா பிடிக்கிற இது சந்தைக்கு போயிட்டு வரணும் பிடிக்கிற இதை பிடிக்க துப்பு இல்ல உனக்கு. சண்முகம் ஒரு தாசில்தார் இருக்கான். அவன் 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கான். வார வாரம் பிளைங் ஸ்குவாடுக்கு பேட்டா 25,000 ரூபாய் போகுது.